பிரைஸ் த லார்ட். ஹalleluya. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. குட் மார்னிங் டியர் ஆல். காலை வணக்கம். த புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் 23 வெர்சஸ் 19. என்னாகம புஸ்தகம் 23 அதிகாரம் 19 வசனம். God is not a man that he should lie, nor a son of man that he should change his mind. Does he speak and then not act? Does he promise and not fulfill? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? ஆமென். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். ஓ வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். இன்று ஜூலை மாதம் 22 திங்கட்கிழமை காலை நேரம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதித்து அனுகிரகித்து செபிக்கிறேன். யெகோவா தேவனுடைய ஷாலோம் என்னும் சமாதானமும் ராஃபா என்னும் நாமத்தினால் உண்டாகிற சுகபலன் ஆரோக்கியமும் இதை கேட்கிற உங்களுக்கும் இதை சொல்லிக் கொண்டிருக்கிற எனக்கும் என்னாலும் உண்டாயிருப்பதாக. நாம் வாசித்த வேத பகுதிக்கு நேராக நமது சிந்தையை திருப்புவோமாக. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? ஆம் பிரியமானவர்களே, அவர் நிச்சயமாக சொன்னதை செய்வார், வசனித்ததை நிறைவேற்றுவார். கிறிஸ்துக்குள் மிக பிரியமான சகோதர சகோதரிகளே, என்னுடைய இந்த நாளின் தலைப்பு என்னவென்றால், நாம் ஆராதிக்கும் தேவன் பொய் சொல்லாதவர், மேலும் அவர் மாறாத தன்மை கொண்டவர். வாருங்கள் தியானத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். நாம் வாசித்த குறி வாக்கியத்தில் பிழையாம் நமது தேவனை குறித்து சரியாக உரைத்திருக்கிறார். குறிப்பாக வசனம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவர் வார்த்தை ஒழிந்து போகாதான். அப்படிப்பட்ட ஒரு ஆணித்தரமான வார்த்தை சொன்ன தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். மேலும் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் தெரியுமா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று அல்லேலூயா ஸ்தோத்திரம் எபிரேயர் புஸ்தகம் 13:8 வாசிக்கிறோம். அவர் சொன்னால் சொன்னபடி நடப்பார், அவர் கட்டளையிட்டார் அதை நிறைவேற்றி முடிப்பார். ஆதலால் நாம் தைரியமாக அவர் வார்த்தையின் பேரில் நம்பிக்கை வைக்கலாம். அவர் வாக்குரைத்தால் அந்த வார்த்தையை நிறைவேற்ற வல்லவர். ஆனால் மனிதர்களாக இருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் தெரியுமா? அல்லேலூயா ஸ்தோத்திரம் கொடுத்த வாக்குறுதியை தவறுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் சொன்னதை செய்து முடிப்பார், வார்த்தை தவறாதவர். அவர் தம் வார்த்தையில் அல்லேலூயா உண்மையுள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு உண்மையாகிவிட்டது. ஒரு முறை ஆர்வ கோளாறினால் ஒரு ஊழியக்காரருக்கு இவ்வளவு தொகையை நான் காணிக்கையாக கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டேன். ஆனால் நான் சொன்னது மிகப்பெரிய தொகை. ஆனால் நான் சொன்ன தொகையை விட 25% மாத்திரமே கொடுக்க முடிந்தது. அந்த குற்ற உணர்வு என்னை சில நாட்களிலே தொடர்ந்து வாட்டிக்கொண்டிருந்தது. பின்பு தேவனுடைய சமூகத்தில் அதை அறிக்கை செய்து நான் மனதை தேற்றிக்கொண்டேன். காரணம் என்னவென்றால், சில நேரங்களில் சொன்ன சொல்லை நம்மால் காப்பாற்ற விடாமல் தடைகள் வந்து நம்மை செய்ய விடாமல் தடுத்து விடுகிறது. இதேபோல் பல தவறுகள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவனோ மாபெரும் தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன்.
அல்லேலூயா ஸ்தோத்திரம். என்னைப் போல அவர் மனிதன் அல்ல. அவர் சொன்னால் செய்து முடிப்பார். அவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தால் அதை நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. சொல்லிவிட்டு கொஞ்ச நாட்கள் போன பிறகு, நான் உன்னை பார்த்து கொண்டே வருகிறேன், ஆனால் நான் சொன்னது போல நான் நினைத்தது போல நீ நடக்கவில்லை, வாழவில்லை, அதனாலே நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி அதை மாற்றுகிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். தமது திட்டத்தை மாற்றுகிற தேவன் அல்ல, ஒரு மனிதன் அல்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவரால் ஆகாதது எதுவும் இல்லை, கூடாததும் எதுவும் இல்லை. அவரால் எல்லாம் கூடும், அவரால் எல்லாம் ஆகும். அவருடைய கிருபையும் இரக்கமும் தயவும் காருண்யமும் இரட்சிப்பும் அல்லேலூயா நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறபடினால் அவர் நம்மை ஆசீர்வதித்து அது நம்மை பெரியவனாக்கும். எனவே அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் என்றென்றைக்கும் ஜீவகாலம் முழுவதும் நாம் அவருக்கே சமர்ப்பிப்போம். அவரே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவரே நமக்கு தேவைகளையும் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். இந்த இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் செய்து முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். செபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, எங்களைப் போல மனிதர் அல்ல நீர். அண்ட சராசரத்தை படைத்தவர். 3ஆம் வானத்துக்கு மேலாக இருக்கிற பரலோகத்தில் வீட்டிருந்து அங்கிருந்து பூமியில் இருக்க மனிதர்களாயிருக்கிற நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சுற்றி பார்க்கிற 7 கண்களை உடையவர். உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையில் நீர் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றும். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் என்னென்ன வசனித்திருக்கிறீரோ அதை நிறைவேற்றும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவரே அல்லேலூயா. கர்த்தாவே, அவர்களை ஆசீர்வதியும். இந்த நாள் சந்தோஷமான சமாதானமாக இருக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.